இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 9:37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் அவங்க செஞ்ச பாவங்கள்னால விளையிற பயிர்களும் ஆடு மாடுகள் எல்லாமே அந்நிய அரசரின் ஆட்சிக்கு போகுதுன்னு வேதனைப்பட்டு புலம்புறாங்க. அவங்க செஞ்ச தப்பை மனதார ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இதை எப்படி சரி செய்கிறாங்கன்னா, நெகேமியா 9:38 தேவனுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இனிமேல் இப்படி தப்புகளை பாவங்களை பண்ண மாட்டோம்னு தலைவர்கள், லேவியர், ஆசாரியர் இவங்கக்கிட்ட எழுத்து மூலிமா எழுதி கொடுத்து முத்திரை போட சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. இங்கே நாம் சம்பாதிக்கிறதும் எந்த பக்கம் போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. எதிர்பாராத செலவுகள், கடன், சம்பாதிக்கிறது எல்லாமே போயிட்டே இருக்கும். இங்கே இஸ்ரவேலர்கள் யோசித்தது போல் நாமளும் யோசித்து பார்க்கணும். என்ன தவறுகள் செஞ்சோன்னு அதை முதல்ல சரி செய்யணும். மறுபடியும் அந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நம்மளுடைய இருதயத்தில் முத்திரை போடணும். எல்லா மனுஷங்களும் தப்பு செய்கிறோம் தான், ஆனால் அதை திருத்திக்கிறதுக்கு தேவன் சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அப்போது தப்புகளை திருந்தி வாழும்போது தேவன் நம்மளை சிறுமிப்பட விட மாட்டார். ஆமேன்.